ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மோட்டிவேஷனான ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? யோசிச்சு பாருங்கள். உலக அரசியல்வாதிகள், பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய இயக்கத்தை சேர்ந்தவங்க, அவங்க எல்லாருமே ஒரு விஷயத்துக்காக இயங்குவாங்க. அது என்னது? தனக்கான அங்கீகாரம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஆசைப்பட்ட ஒன்று தான் நோபல் பீஸ் ப்ரைஸ். நிறைய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே ஏன் நோபல் பீஸ் ப்ரைஸுக்காக ஆசைப்படுறாங்க? ஏன் ஈவன் ரொனால்ட் ட்ரம்ப் அவங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பிரசிடென்ட், அவங்களே அந்த நோபல் பீஸ் ப்ரைஸுக்காக ஆசைப்படுறாங்கன்னா ஏன் அதில் அப்படி என்ன இருக்குது? அது மிகப்பெரிய அங்கீகாரம், அது ரொம்பவே வேல்யூவான ஒரு பொருள், அது வேணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. இந்த மாதிரி ஆசைப்பட்டு இருக்கும்போது ரீசெண்டாக இப்போ தான் அவருக்கு கிடைச்சது. அதனால் ஏன்னா நான் தான் நிறைய உலகத்தில் இருக்க போரெல்லாம் சால்வ் பண்ணேன், அவரே பண்ணலனாலும் பட் ஸ்டில் நான் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சேன், இங்கே சீஸ்ஃபயர் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனாகவே பப்ளிக்காகவே அனௌன்ஸ் பண்ணார், எனக்கு நோபல் பீஸ் ப்ரைஸ் வேணும்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு பொருளை கேட்டு, ஒரு பரிசை கேட்டு வாங்கியிருக்காரு. ஸோ ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்டான, ரொம்ப ஒரு வேல்யூ அதிகமான ஒரு பொருள் 17 வயசு சின்ன பொண்ணுக்கு, 17 வயசு பொண்ணு, அதுவும் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதா? கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். அதுதான் உண்மை. ஏன்னா அவங்க அப்படி என்ன பண்ணாங்க? அந்த ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க அந்த ப்ரைஸை எதிர்பார்த்து தான் அந்த விஷயத்தெல்லாம் பண்ணாங்களா? அவங்க ஒரு டீனேஜ் 18 வயசு கூட ஆகாத ஒரு பொண்ணுக்கு எப்படி அது கிடைச்சதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் யாரை பற்றி பேச போகிறேன்னு சொல்லிட்டு. அவங்க தான் பார்த்தீங்கன்னா மலாலா யூசுப்சாய். மிகவுமே புரட்சி மிக்க ஒரு பெண். அவங்க பார்த்தீங்கன்னா 1997 ஜூலை 12ஆம் தேதி ஸ்வாட்ன்ற ஒரு இடத்துல ஒரு சின்ன கிராமம் பாகிஸ்தானில், அந்த கிராமத்தில் பிறக்கிறாங்க. அவங்களுடைய அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் டீச்சர் மட்டும் கிடையாது, அவங்க ஒரு ஸ்கூல், தனக்குன்னு சொந்தமாக ஒரு ஸ்கூலும் வச்சுருக்காரு. ஸ்கூல்னால் நம்ம ஊர்லலாம் பெருசாக நம்ம யோசிக்க தேவையில்ல. சும்மா ஒரு 2-3 கிளாஸ், ஒரு 20-25 பசங்க மட்டும் படிக்கிற மாதிரியான ஒரு ஸ்கூல் வச்சுருக்காங்க. அவங்க அப்பா அதை ரன் பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் டீச்சராகவும் இருக்கார். ஸோ அந்த மாதிரி ஃபேமிலியில் மலாலா யூசுப்சாய்க்கு படிக்கணும்னு ரொம்பவே ஆசை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு படிப்போடைய முக்கியத்துவம் என்னன்னு அவங்க அப்பா ரொம்பவே சொல்லி வளர்த்துருக்காங்க. ஸோ அது மாதிரி வளர்த்துருக்கும்போது அவங்களுக்கு படிப்பு மேலே மிகப்பெரிய ஈடுபாடு வருது. ஸோ அவங்களுக்கு படிக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்களுக்கும் சின்ன சின்ன விஷயம்லாம் சொல்லித்தரணும், சின்ன பசங்களுக்கு நிறைய சொல்லித்தரணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் ஆசையும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லாமே ஓகே, யூஸ்வலாக நார்மலாக எல்லாம் அப்பப்போ போய் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. நார்மலாக தான் எல்லாமே ஒரு சட்டைனா நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா, அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது எல்லாம் கரெக்டாக போகும்போது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாலிபான் இயக்கங்கள் பெரிய அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தானுக்குள்ளே. கவர்மெண்ட்டால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த டைமில் ஸ்வாட்ன்ற பகுதியை தாலிபான் ஆக்கிரமித்து சில ரூல்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரும் பெருசாக வேலைக்கு போகக்கூடாது, தாலிபானில் நிறைய பேர் சேரணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இது, பெண்கள் படிக்க போகக்கூடாது, பெண்கள் படிக்க போகிறது மிகப்பெரிய பாவம், பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த மலாலாக்கு கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதை எதிர்த்து பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க ரொம்பவே சின்ன குழந்தை, அவங்களால எதுவுமே பண்ண முடியல. எப்போ அவங்க பிறந்தது 1997, 2009 இதெல்லாமே நடக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி டைமில் இவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அவங்களால படிக்க போகாமல் இருக்க முடியல. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மலாலா 2009 வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. எப்போ 11 வயசில் அதை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க, நிறைய பேர்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மாலாம் இதை பற்றி பேச முடியாது, இது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஈவன் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டே இவங்களை கண்ட்ரோல் பண்ண ரொம்பவே தடுமாறிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய பிரச்சனையை வெளியே சொல்லணும், அப்போ தான் எனக்கு வேணுன்றது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிபிசி நியூஸ் சேனலுக்கு இவங்க பார்த்திங்கன்னா ஒரு பிளாக்ஸ் எழுதுறாங்க. தனக்கு நடந்த கொடுமைகள், தனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, அங்கே இருக்க பெண்களால் வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியல, தன்னுடைய ப்ராப்ளம் என்ன, படிக்க போக முடியலன்றது தான் என்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா 11 வயசு குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? சொத்து வாங்கணும், இடம் வாங்கணும், அது மாதிரியா இருக்கும். படிக்க போக முடியலன்ற பிரச்சனையை அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. இங்கே பிளாகாக எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்க எழுதின ஒரு பிளாகில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வரி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பயம் இருக்குது, ஆனால் எனக்கு படிப்பு ரொம்ப முக்கியம், எனக்கு அது தேவை அப்படின்னு எழுதுகிறாங்க. அது ரொம்பவே ஃபேமஸ் ஆகுது. பட் ஆனால் யாருக்குமே தெரியல, என்னடா இது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஏன்னா அவங்க பிளாகில் இவங்களோட நேம் மென்ஷன் எங்கேயுமே பண்ணலை. தன்னுடைய பேரே இல்லாமல் ஒரு பிளாக் பிபிசியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு வருது. பாகிஸ்தான் ஃபுல்லாகவே ஃபேமஸ் ஆகுது. ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக திரும்பியும் வேர்ல்டு மீடியா அதை கவர் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாலிபானை எதிர்த்து ஒரு சின்ன பொண்ணு ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகுது. ஸோ இவங்க ஒரு டிவி சேனலுக்கு இன்டர்வியூ பண்ணுறாங்க, தனக்கு நடந்த அநீதிகளை சொல்கிறாங்க, தன்னுடைய ஸ்கூலுக்கு நடந்த அநீதியை சொல்கிறாங்க. தாலிபான் அங்கே கேர்ள்ஸ் எல்லாமே ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸை ஸ்கூலுக்கு பாம் வச்சு தகர்த்துட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க அந்த சுச்சுவேஷன்,
அந்த ஸ்டேட் அந்த டைமில் எப்படி ஒரு கலவரமாக இருந்திருக்கும்னு. இவங்க வந்து இன்டர்வியூ பண்ணோடனே அப்போ ஒரு மிகவும் ஒரு கொடுமையான ஒரு கருப்பு நாள் நடக்குது. என்னன்னா அதுதான் 2012 ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது. இவங்க வந்து அந்த இன்டர்வியூ எல்லாமே முடிச்சு நார்மலாக போயிட்டு இருக்கும்போது ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க பஸ்ஸில். ஸ்கூல் பஸ்ஸில் இவங்க போய்கிட்டு இருக்கும்போது இவங்களும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் போய்கிட்டு இருக்காங்க பஸ்ஸில். அந்த டைமில் ஆர்ம்டு கன்னை வச்சு ஒரு மனிதர் உள்ள பஸ்ஸுக்குள்ளே வந்து அவங்க வந்து ஒரு தாலிபானை சேர்ந்தவங்க, தாலிபான் இயக்கத்தை சேர்ந்தவங்க உள்ளே வந்து யார் மலாலா அப்படின்னு சொல்லி கேட்டு மலாலாவை பார்த்து சுடுறாங்க. 2-3 வாட்டி சுடுறாங்க. ஒரு புல்லட் வந்து தன்னுடைய கண்ணுக்கு லெஃப்ட் சைடு கண்ணுக்கு மேலே வந்து பட்டு உள்ளே போகுது. தன்னுடைய ஷோல்டர்லேயே அடிபடுது. அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. சுட்டுட்டு அவன் ஓடி போயிட்டான். அந்த இடத்துல இருந்து மிகப்பெரிய கலவரம் நடக்குது. கவர்மெண்ட் வந்து திரும்பி ஸ்வாட் வேலியை வந்து டேக் ஓவர் பண்ணி இவங்களை வந்து ஒரு மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஓகேங்களா, மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அவங்க யோசிச்சு பாருங்க, நார்மலாக ஒரு சின்ன பசங்க அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு 12 வயசு ஆயிருக்கும், 11-12 வயசு தான் ஆயிருக்கும். அந்த டைமில் ஒரு சின்ன பொண்ணை அவங்க சுட்டுருக்காங்க. ஸோ செத்துருவாங்க அப்படின்னு நினச்சி போயிருக்காங்க. ஏன்னா தாலிபானால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா இது வந்து வேர்ல்டு மீடியா ஃபோக்கஸ் எல்லாமே இந்த தாலிபான் பிரச்சனையில் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இவங்களை கொண்டுட்டா சரியாக போய்டும்னு அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் வந்து சேர்க்குறாங்க. பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் CMH ஹாஸ்பிட்டல் அது. அங்கே வந்து சேர்த்துருக்காங்க. ஆனால் அவங்களால போதிய வசதி இல்லை, போதிய ட்ரீட்மெண்ட் வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் மலாலாவுக்கு கொடுக்க முடியல. ஏன்னா இது ஃபுல்லாக பப்ளிக் மீடியா, சோஷியல் மீடியா எல்லாமே இதை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஈவன் பெரிய பெரிய மீடியாவும் கூட. ஏன்னா அவங்க முன்னாடியே பிபிசிக்கு தான் வந்து அவங்க வந்து பேட்டியை கொடுத்துருக்காங்க, அங்கே பிளாக் எழுதியிருக்காங்கன்னும் போது அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா UK கவர்மெண்ட்டோடைய கோஆப்ரேட் பண்ணி அவங்கள அங்கேருந்து பாகிஸ்தான்லேருந்து UKக்கு கொண்டு போகப்படுறாங்க. 12ஆம் தேதி நடக்குது. 15ஆம் தேதி யூகேக்கு கொண்டு போய் பர்மிங்கமில் இருக்க எலிசபெத் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே வந்து சேர்க்குறாங்க. பர்மிங்கமில் சேர்க்குறாங்க. ஓகேங்களா, அங்கே வந்து ப்ராப்பரான வேர்ல்ட் கிளாஸ் ஹை கிளாஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது. அவங்கள காப்பாற்றப்படுறாங்க. சில காலம் அவங்க வந்து ரெஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்களால பொழைச்சதே ரொம்ப கஷ்டம். ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லேருந்து அவங்கள காப்பாற்றி கொண்டு வராங்க. சரி, ஓகே, இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பிரச்சனையாச்சு அவங்க நார்மல் ஆகிட்டாங்களான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. அதுக்கு அப்புறம் தான் அவங்க இன்னுமே அதிகமாக போராட ஆரம்பித்தாங்க, பெண்களுடைய படிப்புக்காகவும் பெண்களுடைய உரிமைக்காகவும். ஓகேங்களா, அந்த மாதிரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா UN பேசுகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா, UN போயிட்டு தன்னுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்கிறாங்க, தனக்கு நடந்த பிரச்சனையை எடுத்து சொல்கிறாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றது UN போயிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸில் போயிட்டு அவங்க யுனைடெட் நேஷனில் போய் அவங்க பேசுகிறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை, மக்கள் எல்லாருமே படிக்கணும், பெண்கள் முக்கியமாக ரொம்ப படிக்கணும், அப்போ தான் தன்னுடைய நாடும் சமுதாயமும் முன்னேறும்னு சொல்லிட்டு UN போயிட்டு யோசிச்சு பாருங்கள். ஒரு 16 வயசு இருக்கும் அவங்களுக்கு. ஆமாம், UN பேசும்போது 16 வயசு குழந்தை அந்த மாதிரி பேசும்போது வேர்ல்டு உடைய பார்வை ஃபுல்லாமே, உலக பார்வை ஃபுல்லாமே அந்த பெண் மேலே தான் இருந்தது அந்த சமயத்தில். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி அவங்க போய் பேசும்போது அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வேர்ல்டையே திரும்பி பார்க்க வச்சது, தாலிபானை தலை குனிய வச்சது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி என்ன ஸ்டேட்மெண்ட்னா, 1 child, 1 teacher, 1 book, 1 pen can change the world அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பரவுது, தீ மாதிரி பரவுது. யாராலையும் வந்து எல்லாருமே அவங்களுக்கு பெரிய பெரிய சப்போர்ட்ஸ்லாம் வருது, அவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வருது. அவங்க வந்து எல்லாமே வந்து எஜுகேஷனுக்கு பெரிய பெரிய கம்பெனிஸும் பெரிய பெரிய நேஷன்ஸும் வந்து உதவி பண்ணுறேன்னு சொல்ல வராங்க. ஸோ அவங்க மிகவும் பவர்ஃபுல்லான பர்சனாக மாறுறாங்க. எப்போ 16 வயசில். 17 வயசில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நோபல் பீஸ் ப்ரைஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு சின்ன பொண்ணு 18 வயசு கூட ஓட்டு போட தகுதி கூட ஆகலை, பட் ஸ்டில் அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு இயக்கத்துக்கு ஒரு சின்ன ஒரு பொண்ணு ஒரு தாலிபான்ன்ற ஒரு மிகப்பெரிய இயக்கத்துக்கிட்ட, ஒரு தீவிரவாத இயக்கத்துக்கிட்ட போராடி தன்னுடைய வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு மோசமான சுச்சுவேஷன்லேருந்து படிக்கிறது மட்டும் அவங்க மட்டும்தான் படித்தாங்களாம் கிடையாது, அதுவும் கிடையாது. அதுக்கப்புறமேட்டு இது UN வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு இது ஆரம்பிக்கிறாங்க, ஒரு யுனைடெட் இது மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு, முக்கியமாக கஷ்டப்படுற பெண்களுக்கு உதவி செய்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு படிப்பும் வந்து போய் சேரணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆர்கனைசேஷனும் ஸ்டார்ட் பண்ணி அவங்க ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதனால தான் அவங்களுக்கு வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ் வந்து கிடைச்சதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவை எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.